போலீஸ் இன்ஸ்பெக்டரையா நம்ம வீட்டுக்கு ஏன் வர்றாரு? நான் வெறும் சிட்டுக்குருவிலையும் தானே கிண்டி வித்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கால் இவருக்குன்னு தேவைப்படுமோ? ஏய் மிஸ்டர். எஸ் இன்ஸ்பெக்டர். நான் கூப்பிடுற வரைக்கும் நீ அங்க வரக்கூடாது. ஓகே சார். கமான். வாங்க இன்ஸ்பெக்டரையா, வணக்கம். உன்னையா வைத்தியர, இவரை உங்களுக்கு தெரியுமா? இவரை தெரியுமாவா? இவருடைய கால் காயத்துக்கு மருந்து போட்டு 8 நாளைக்கு நான் தானே கட்டி விட்டேன். தம்பி எப்படி இருக்கிறீங்க? பந்தய குதிரை மாதிரி ஜம்முன்னு இருக்க. பார்த்து பாஞ்சிட போறீங்க. ஐயாவுடைய கைராசி அப்படி தொட்டா அவ்வளவுதான். சாருக்கு எங்க அடி? அடி இல்ல, மண்டை இடி. அதுக்கும் எங்கிட்ட தைரியம் இருக்குது, கொண்டாரே. ஆமா, நீ இங்கே இரு. Come with me. ஜெய் ஆஞ்சநேயா. இந்தாங்க தைலம், மண்டை இடி. வேண்டாம், உங்களுக்கு சார்ஜ் கிடையாது, ஓசி தான். வைத்தியர சரியா பார்த்து சொல்லுங்க, இவருக்கு தான் நீங்க கட்டுங்களா? போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எப்பவுமே ஜாஸ்தி, அதிலையும் உங்களுக்கு ரொம்ப பயங்கரம். பின்னங்க நானே நாட்டு வைத்திய, என்கிட்ட வெள்ளெடுத்து கிட்டவே வராது. விஜய்னு பேர கூட சொன்னாரு. சரிதானா தம்பி? அப்படியா? விஜய் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். சரியா பார்த்து சொல்லுங்க. செத்து போயிட்டதாக சொன்னீங்க. உலக்க மாதிரி முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு மண்டையிடின்னு சொன்னீங்களே, சரிதான். இந்த தைலத்தை தைன்னு தேய்ங்க, சரியா போயிடும் மண்டை. அப்படியா? மிஸ்டர் கம் ஹியர். இது என்னடா பம்பா போச்சு, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க வைத்தியர, யாருக்கு கட்டுனீங்க? என்னாச்சு? என்னாச்சு?